அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்று அப்படின்னு சொன்னால் பழனி கோவில் அப்படின்னு சொல்லலாம். பழனி திருத்தலம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலங்க. பழனி முருகப்பெருமானை தரிசித்தாலே நம்மளுடைய பந்த வினைகளும் சரி, வரக்கூடிய வினைகளும் சரி நம்மை விட்டு அகன்று விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் அப்படின்னு சொல்வதுண்டு. அதற்கு ஏற்றவாறு குன்றுகள் எங்கெல்லாம் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் முருகப்பெருமானுடைய தரிசனத்தை நம்மளால் நிச்சயம் காண முடியும். முருகப்பெருமானை நாம் மனதார நினைத்து பிரார்த்தனை பண்ணாலே போதுங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்துமே தொலைந்து போகும். அந்த அளவுக்கு முருகப்பெருமான் சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சில ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பழனி முருகர் கோவிலுக்கும் சரி, இல்லை அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் பண்ணாலும் சரி, அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, சில ராசிக்காரர்கள் சில திருத்தலங்களை சென்று தரிசிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது அவர்களுக்கு சில நேரங்களில் விபரீதத்தையும் ஏற்படுத்துவதும் உண்டு. அந்த வகையில் இன்னைக்கான பதிவில் நாம் பார்க்க போகிறது, முருகப்பெருமானை எந்தெந்த ராசிக்காரர்கள் சென்று தரிசித்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும், என்னென்ன ராசிக்காரர்கள் பழனியை போய் தரிசிக்கும் போது அவர்களுக்கு மோசமான விளைவுகள் ஏற்படும், அதாவது சின்ன சிக்கல்களை அவர்கள் எதிர்கொண்டு அதற்கப்புறம் முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த ராசிக்காரர்கள் யார், அந்த வரக்கூடிய அந்த சின்ன சிக்கல்களை தவிர்த்து முருகப்பெருமானை தரிசிக்க அவர்கள் என்ன பண்ணலாம், இப்படி அனைத்து தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழனிக்கு சென்றால் வாழ்க்கையில் உச்சநிலைக்கு செல்லக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு பலரும் இருக்காங்க. பழனிக்கு பொதுவாக யார் வேண்டுமென்றாலும் போகலாங்க. ஏன்னா செவ்வாய் பகவானினுடைய கதிர்வீச்சு அதிகம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னால் பழனிமலை முருகர் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த 3 ராசிக்காரர்கள் பழனிக்கு சென்றால் நிச்சயம் அதிர்ஷ்டம் பெறுவது உறுதி. முக்கியமாக மேஷ ராசி மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் பழனிக்கு சென்று வந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். மேஷ ராசி பரணி நட்சத்திரக்காரர்கள் பழனிக்கு செல்வது நிச்சயம் நன்மையை தரக்கூடிய ஒன்று. அதே மாதிரி செவ்வாய் தோஷம் உடையவங்க செவ்வாய் அன்று போகரை வழிபட செவ்வாய் தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பொதுவாக மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரர்கள் பழனியில் வீற்றிருக்கக்கூடிய பாலதண்டாயுத பாணியை தரிசிப்பது அவர்களுக்கு எதிரிகள் தொல்லையினை நீக்கும், தொழில் வளம் பெருகும், கோடீஸ்வரராகும் வாய்ப்பினை ஏற்படுத்தும், வழிகளையும் அமைச்சு தரும். அதே போல மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் பொதுவாக அதிர்ஷ்டம் வர்றது இல்லை, மிகவும் அரிதாக அதிர்ஷ்டம் வருகிறது அப்படின்னு நினைக்கிறவங்க மிதுன ராசிக்காரர்கள். இப்படி மிதுன ராசிக்காரர்கள் அடிக்கடி தங்களுடைய வாயில இருந்து வரக்கூடிய கடும் சொற்களால் பலரையும் காயமாக்கிவிட்டு அதுக்கப்புறமா வருத்தப்படக்கூடிய ஒருவராக மிதுன ராசிக்காரர்கள் அமைவாங்க. அத்தகையவர்கள் பழனியில் வீற்றிருக்கக்கூடிய தண்டாயுத பாணியை வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா நாக்கு வன்மை அதிகரித்து இதனால் தொழில் வளம் பெருகும், பணவரவு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அதிகமாக கோபப்பட்டு பேசக்கூடிய தன்மை கொண்டவர்கள் அப்படின்னு சொன்னால் விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அதிகம் இருக்கக்கூடிய பழனிக்கு சென்று போகரையும் பழனி முருகனையும் வழிபட்டு வர சாந்தம் பெறுவீங்க. அதற்கு பிறகு நீங்கள் தொட்டது எல்லாம் துலங்க ஆரம்பிக்கும், தொழில் வளம் கைகூடும், கோடீஸ்வரராக ஆவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த 3 ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா பழனி முருகப்பெருமானை தரிசிப்பது அப்படிங்கிறது பல வகைகளில் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த 3 ராசிக்காரர்கள் தவிர்த்து மற்ற
ராசிக்காரர்கள் செல்லக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆனால் பழனி முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு பழனிக்கு செல்லக்கூடாத ராசிகள் அப்படின்னு எந்த ஒரு ராசியும் கிடையாது. ஆனால் சில ராசிக்காரர்கள் அப்படின்னு வரும் பொழுது, அதாவது சிம்ம ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள் அப்படின்னு வரும்பொழுது அவர்களுக்கு பழனி முருகப்பெருமானை தரிசிக்க செல்லும் பொழுது சில தடைகள் வந்து ஏற்படும். அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். இல்லாட்டினா ஒரு திட்டமிடலோடு நீங்கள் போகும்போது அந்த திடீர் பயணம், பழனி முருகப்பெருமானை தரிசிக்க நீங்கள் ஒரு திட்டமிட்டிருப்பீங்க. ஆனால் திடீரென்று ஏதோ ஒரு காரணத்திற்காக அங்கே செல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் அதிகப்படியாக உருவாக வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னு தான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறவங்க முருகப்பெருமானிடம் வேண்டுதல் வைத்து நீங்கள் முருகப்பெருமானை தரிசிக்கக்கூடிய பட்சத்தில் உங்களால் நிச்சயம் பழனி முருகப்பெருமானை தரிசிக்க முடிவதோடு மட்டும் இல்லாமல் அந்த தடை தாமதங்கள் விலகி உங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா சுபிக்ஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஜோதிடத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் மிக முக்கியமான விஷயங்களை சூட்சுமமான முறையில் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ராசிக்கும் கடன்கள் அடைவதற்காக என்ன செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, எந்தெந்த கடவுளை வழிபடலாம் அப்படின்ற பரிகார முறைகளையும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ராசியினுடைய 2ஆம் வீடு தனஸ்தானம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதன் மூலமாக ஒருவருடைய பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு ராசியினுடைய 6ஆவது வீடு ரணருண ரோகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருவருடைய சம்பந்தமான வலி, உடல் சம்பந்தமான வலி, ஆரோக்கியம், கடன் போன்றவைகளை நாம் 6ஆம் இடத்தின் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ளலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் 6ஆவது இடத்துல லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 6ஆவது இடத்துல சூரிய பகவான் இருந்தால் வெப்பம் சம்பந்தமான விஷயங்கள், வெப்ப நோய் சம்பந்தமான விஷயங்களும் அரசு சார்ந்த கடன்களும் இருக்கும். சந்திரன் இருந்தால் நீர் சம்பந்தமான பிரச்சனைகளும் சீக்கிரமே அடையக்கூடிய கடனும் இருக்கலாம். செவ்வாய் இருந்தால் ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளும் பூமி சம்பந்தமான கடனும் இருக்கும். இவர்களுக்கு மருத்துவ செலவுகள் அடிக்கடி ஏற்படும். புதன் பகவான் இருந்தால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் பணம் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கலாம். குரு இருந்தால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் தெய்வ கடன் சம்பந்தமான விஷயங்களும் இருக்கலாம். சுக்கிரன் இருந்தால் மறைவிடங்களில் பிரச்சனைகளும் கொடுக்கல் வாங்கல்ல சில சிரமங்களும் இருக்கலாம். சனி பகவான் இருந்தால் முழங்கால், முழங்கை, இடுப்பு சம்பந்தமான இடங்களில் பிரச்சனைகளும் பூமியை வந்து சம்பந்தமான இடங்களில் வந்து பிரச்சனைகளும் இருக்கும். அதே மாதிரி ராகு இருந்தால் முகம் சம்பந்தமான பிரச்சனைகளும் பூர்வீக வழியில் சொத்துக்கள் பிரச்சனைகளும் இருக்கலாம். கேது இருந்தால் ஞாபக மறதி சம்பந்தமான விஷயங்களில் சிறிது இறக்கங்களும் கையிருப்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படும். இவ்வாறாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்க்கும் பொழுது அனைத்து ராசிக்காரர்களும் சென்று பழனி முருகப்பெருமானை பழனியில் வீற்றிருந்து அருள் பாலிக்கக்கூடிய தண்டாயுதபாணியை நாம தரிசனம் செய்வதன் மூலமாக நவக்கிரகங்கள் மூலமாக உருவாகக்கூடிய பிரச்சனைகளும் தோஷங்களும் நம்மை விட்டு விலக்கும். சில ராசிக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்பட்டாலும் கூட அந்த ராசிக்காரர்கள் முருகப்பெருமானிடம் வேண்டுதல் வைத்து பழனி முருகர் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசிப்பது மேன்மையான பலன்களையும் தங்களுக்கு வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். இவ்வாறாக பார்த்தோம் அப்படின்னா பழனிமலை முருகனை வந்து தரிசிக்கிறதன் மூலமாக நமக்கு பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அப்படின்னும் சொல்வதுண்டு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த ராசிக்காரர்கள் தான் இந்த கோவிலுக்கு போகணும், அந்த ராசிக்காரர்கள் தான் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத மாதிரியான எந்த விஷயங்களும் கிடையாது. ஆனால் சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா சில கோவில்களுக்கு செல்லும்போது தடைகள் ஏற்படும். அந்த தடைகள் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கால சூழ்நிலை, கிரகங்களினுடைய அமைப்பாக உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உருவாகும். இது அதாவது வந்து தடைகள் ஏற்படுவது, காலதாமதம் ஆகுவது, ரொம்ப வருடமாக கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு
ஒரு திட்டமிடலோடு இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு தடங்கள் ஆகிட்டே இருக்குது அப்படின்றவங்க வந்து இந்த கோயிலுக்கு செல்லக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த ராசிக்காரர்கள்லாம் இந்த கோவிலுக்கு சென்றால் கடனாளி ஆவாங்க, பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தடைகள் வருது அப்படின்னு பலரும் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அந்த நிகழ்வுகள் நிகழ்வதை தவிர்த்து கிரகங்களினுடைய சில மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிகழலாம். இல்லை ஏதேனும் தோஷங்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான தடை தாமதங்கள் உருவாகலாம். அப்படி உருவாகக்கூடிய பட்சத்தில் எந்த கோவிலுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தாலும் அந்த கோவில் வீற்றிருந்து அருள் பாலிக்கக்கூடிய இறைவனிடம் வேண்டுதலையும் பிரார்த்தனைகளையும் வைத்துவிட்டு கோவிலுக்கு செல்வது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாங்க.